சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஒரு 39 நாளுக்கு பிறகு பொதுக்குழுக்காக வெளியே வந்து பேசினாரு. எல்லாரும் நீங்கள் அன்னைக்கு நைட்டே நம்ம பேசணும், நீங்க விஜயை டிரெக்டாவே குற்றம் சாட்டினீங்க. ஆனா விஜய் அவர்கள் துளி கூட அவர் மேலேயோ கட்சி மேலேயோ தப்பு இருக்கிற மாதிரி பேசல. மறுபடியும் முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசையும் தான் அவங்க குற்றம் சாட்டிட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்னும் நடிகனாவே இருக்காரு, ஒரு தலைவனா மாறிடுவாருன்னு நினைச்சேன் நான். இன்னும் நடிகனாவே இருக்காரு. நடிகர் வந்து என்னைக்கு அரசியல் தலைவராக மாறலையோ அந்த அதே தொழில தொடர்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு சிறிய குற்ற உணர்வு இல்லை, ஒரு சிறிய வருத்தம் இல்லை, ஒரு சிறிய மக்களிடம் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 41 பேரை சீக்கிரட்டா கூட்டு வச்சு கேதம் கேட்டு வீட்டுக்கு வர வச்சு, மகாபலிபுரத்துக்கு வர வச்சு கேதம் கேட்டு காலில் விழுந்து அழுததா தகவல் வந்தது. அது வந்து போதும்னு நினைச்சிட்டு மக்கள் வந்து இதை மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு பிரச்சனைன்னு வந்தா தலைதெறிக்க ஓடிய ஒரு நடிகன் இன்னமும் நடிகனாகவே இருக்கிறான் என்ற பிம்பத்தை தான் வந்து விஜயுடைய அந்த பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இல்ல, அவர் என்ன இதுல இருக்காருன்னா, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, எந்த முடிவுமே வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பு பண்ணல. நீதிமன்றமே சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு அமைக்கிற விசாரணை கமிஷன் மேல நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி. அப்ப யார் மேல சந்தேகம் வருது அப்படின்ற? தப்பு பண்ணல அப்படின்னா எதுக்கு 20 லட்சம் கொடுத்த? நீ தப்பு பண்ணல, எதுக்கு 20 லட்சம் கொடுத்த? ஒரு கடமை, பரிதாபம். அதை உன்னைய நம்பிதான் நான் செத்தான். விக்கிரவாண்டியில 6 பேர், அவனுக்கு கொடுத்தா 20 லட்சம். உன்னை நம்பிதானே செத்தான் 3 பேரு. உன்னைய பார்க்க வந்தானே செத்தான் 3 பேரு மதுரை மாநாட்டுக்கு. அவனுக்கு கொடுத்தியா 20 லட்சம்? கொடுத்தியா? உனக்கு பேனர் கட்டி தானே ஒருத்தன் சீடுத்தூர்ல செத்தான், அவனுக்கு கொடுத்தியா 20 லட்சம்? உனக்காக நூற்றுக்கணக்கான நீ போராட்டத்துல எல்லாம் மயங்கி விழுந்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது செலவு கொடுத்தியா நீ? இவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? நீ தப்பு பண்ணிருக்கின்ற குற்ற உணர்வு உனக்கு உள்ளுக்கு இருக்கிறதுனால தானே. அவனுக்கு அவன் 41 பேர்ல 37 பேரை கூட்டு வந்து காலில் விழுந்து கதறி அழுதிய. அப்ப நீ குற்றம் செய்யலைன்னா எது கதறி அழுதுருக்கணும்? நீ சொல்லிருக்க வேண்டியதானே நான் குற்றம் செய்யலைன்னு. என்னால் இவர்கள் சாகவில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒட்டுமொத்த பொறுப்பு தமிழக அரசு. அதனால தமிழக அரசு ஆல்ரெடி 10 லட்சம் கொடுத்தாச்சு, காம்பன்சேஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. நீ பணத்தை கொடுத்துருக்க, அவங்க காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க, எல்லாம் பண்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பெருந்தன்மையா பாக்கல நீங்க? என்ன பெருந்தன்மை? பெருந்தன்மைனா பொது வெளியில தலைவர், ஒரு பிரபல நடிகர், சாமானியர்களின் காலில் விழுறாரு. யாரு விழுந்து நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இப்போ விழுந்தவங்க சொன்னாங்கல்ல, யார் யார் காலில் விழுந்தாங்களோ அவங்களே 20 லட்சம் கொடுத்து உங்களை சொல்ல சொன்னா நீங்களும் தான் சொல்லுவீங்க. 20 லட்சம் கொடுத்து உங்களை சொல்ல சொன்னா நீங்களும் சொல்லுவீங்க. நீ பொது வெளியில மன்னிப்பு கேட்டியா? பொது வெளியில வருத்தம் தெரிவிச்சியா? இதுவரைக்கும் நீ பொது வெளியில வருத்தம் தெரிவிச்சியா? பொது வெளியில மன்னிப்பு கேட்டியா? பொது வெளியில வந்து நீ இந்த சம்பவத்துக்கு, துயர சம்பவத்திற்கு நானும் ஒரு காரணம் தான் என்ற குற்ற உணர்வு எனக்கு உறுத்துது. திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், இல்ல வந்து திமுக அரசு தான் காரணம், காவல்துறை தான் காரணம், எல்லா காரணம் நீங்க தான். ஆனா நீங்க பொதுக்கூட்டம் நடத்தி தாமதமா வந்து 10,000 பேரை கூட்டு வந்து, ஏற்கனவே இருக்க 20,000 பேர் கிரௌடில் நீ வந்து பெரிய பஸ்ஸை கொண்டாந்து மோதி ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்து உன் கண்ணு முன்னால செத்து விடுக்கும் போதும் தப்பிச்சு ஓடி 30 பேர் செத்துட்டான்னு சொன்ன பிறகு தலைதறிக்க ஓடி இத்தனையும் பண்ணிட்டு இது வரைக்கும் போன்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கா? ஒரு இது இருக்கா? பொதுக்குழு கூட்டம் போட்டு நீ திமுக வயிறதுக்கு பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்க. அதானே? நீ மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டியா? நீ இண்டிவிஜுவல் மத்தியில மன்னிப்பு கேட்கிற அப்படின்னா சிபிஐ விசாரணையில இருந்து நீ தப்பிக்கணுன்றதுக்காக குற்றவாளிகள் சாட்சியை கலைச்சிருக்க. நீ அது ஒரு குற்றம் தான். பணத்தை கொடுத்து கலைச்சிருக்க, 20 லட்சத்தை கொடுத்து நீ கலைச்சிருக்க. எல்லாரும் நெகிழ்ச்சியான நிகழ்வா என்ன நிகழ்ச்சி? கொச்சைப்படுத்துற மாதிரி. எப்படி நெகிழ்ச்சி? கொச்சைங்க வந்தான் கொச்சைப்படுத்திருக்கான். எப்படி இதை போய் நீங்க வந்து ஏத்துக்குவீங்க? நீ பொது வெளியில மன்னிப்பு கேட்டுல போயிருக்கணும். இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கியா? இது வரைக்கும் கொடிக்கம்பது கொடி அரக்கம்பத்துல பறக்க விட்டுருக்கியா? இல்ல அந்த 41 பேர் இறந்தவங்களுடைய போட்டோ வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்தினியா? 39 நாள் அமைதியா இருந்தார். பொதுக்குழு கூட்டத்துல மரியாதை செலுத்தினியா? நீ 2 நிமிஷம் மௌன அஞ்சலி. மௌன அஞ்சலி என்னங்க நீங்க? மௌன அஞ்சலி போதுமா?
மௌனம் சொல்லி நீ உன்னுடைய பேச்சுல என்ன இருந்தது? உன்னுடைய பேச்சுல ஆணவம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. நீ தலைவன்னா நீ மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? பொது மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டிருக்கணுமா? சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்டாங்க என்ன சம்மந்தப்பட்ட கேட்டேன்னு யாருக்குங்க தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உங்களை வளைச்சானா? நீங்க போனீங்க, அந்த குடும்பம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல்ல. அந்த குடும்பம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவனுக்கு தெரியாத? அப்ப அந்த குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணா கொலைகேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். அதானே? அதானே? அந்த குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணா என்னது? இனிமே இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. நாங்களா போனோம், நாங்களா விழுந்தோம், நாங்களா செத்துட்டோம். இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. விஜய் நாங்க பார்க்கவே இல்லை. ஏதோ போனோம், வழியில கூட்டமா இருந்தாங்க, கூட்டம் எங்க மேல நெரிச்சு தள்ளிச்சு, என் பிள்ளை செத்து போச்சு, என் புருஷன் செத்து போயிட்டான், என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, என் பிள்ளை செத்து போச்சு இப்படின்னு போய் சிபிஐல அவங்க விசாரணைக்கு சொல்லணும். இந்த அவனுக்கு 20 லட்சம் தானே? நீ பொது வழியில நீ அரசியலுக்கு வந்திருக்கீல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தானே வந்திருக்க, தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்த தானே வந்திருக்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டியா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சியா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குற்ற உணர்வு வெளிப்படுத்தினியா? 41 பேர் செத்ததுக்கு காரணமா நானும் இருந்தேன்னு குற்ற உணர்வு வெளிப்படுத்தினியா? நீ உண்மையா இருந்தா விக்கிரவாண்டியில செத்த 6 பேருக்கு இப்ப 20 லட்சம் கொடுத்தியா? மதுரையில செத்த 3 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தியா? சிலுத்தூர் செத்தவனுக்கு கொடுத்தியா? கொடுக்கல. அப்ப அவன் உயிரெல்லாம் மயிரா என்னங்க? அப்ப அவன் தியாகி இல்லையா? எது கொடுத்த? ஏன்னா அவங்க மேல கேஸ் இல்ல. கேஸ் இருந்தா அங்கேயும் கொடுத்துருப்பாரு, அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு கொடுத்துருப்பார். சிபிஐ கேஸ் வந்த பிறகு தனியா கூப்பிட்டு காலில் விழுந்தது காரணம் என்ன? நீ சாட்சியா கலைச்சிருக்க, சரியா? உனக்கு எதிராக அவங்க வந்து யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு 20 லட்சம் கொடுத்துருக்க. இந்த 2 போதும் உள்ள தூக்கி போடுறதுக்கு. உண்மையா சிபிஐ விசாரிச்சுச்சுன்னா இந்நேரம் உள்ள தூக்கி போட்டுருணும். ஓகே, இல்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன நடந்தது? பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். என்ன குறை சிபிஐ விசாரிச்சுட்டு முடிவுலதான் தெரியும் யார் குற்றவாளி. சரி, 20 லட்சம் ஏன் கொடுத்த? 20 லட்சம் கவர்மெண்ட் கூட தான் சார் கொடுத்தது. கவர்மெண்ட் நிறைய எல்லா கட்சிகளும் கொடுத்தாங்க சார். கவர்மெண்ட் கொடுக்கறது கவர்மெண்டினுடைய தார்மீக உரிமை. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குது. நீ சம்பந்தப்பட்டவன், உன்னைய பார்க்க வந்தான் செத்துருக்கான், நீ மன்னிப்பு கேட்க மாட்ட. அவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தா போதும். ஒரு நாள் உன்னுடைய போக்குவரத்து போய் பிளைட்ல, தனியார் பிளைட்ல போய் திருச்சியில இறங்கி பஸ் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 60 லட்சம் ரூபா செலவு. இப்போ ஒரு நாள் உன்னுடைய செலவுக்கு 3 பேர் உயிர் சமமா? சமம் சொல்லுவீங்களா? 20 லட்சம் கொடுத்து எதுக்கு கொடுத்த? நீ பொது வழியில மன்னிப்பு கேட்க தகுதியற்றவன் எப்படி தலைவனாவா சொல்லுங்க? நீ மன்னிப்பு செல்லவனா? என் சம்பவத்துல இறந்தவர்களுக்கு அவர்களை நினைத்தே நான் வருத்தப்படுகிறேன். இதுவரைக்கும் ஒரு வார்த்தை வந்திருக்க அவன்கிட்ட இருந்து. நீ எப்படி தலைவன்? எப்படி தலைவன்? எப்படி உன்னை தலைவன்ற தகுதிக்கு அந்தஸ்துக்கு உன்னை வந்து மக்கள் பார்ப்பாங்க? உன்னைய நம்பி உன்னுடைய சினிமாவுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன், அண்ணன் சினிமா டிக்கெட்லயே ஊழல் பண்ணவன், உனக்கு ரசிகன்னு சொல்றவன் உன் பின்னால வந்து நிற்பான், ஓட்டு போடுவான். பொதுமக்கள் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. கற்றறிந்த மக்கள் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. சாதாரண மக்கள் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆணவத்திற்கும் அதிகாரத்திற்கும் அகங்காரத்திற்கும் தக்க தண்டனையை மக்கள் கொடுப்பார்கள். நீ சிபிஐல போய் குருமூர்த்தி காலில் விழுந்து, ஆதவர்ஜனாவை அனுப்பி அமித்ஷா காலில் விழுந்து, பிஜேபியில அட்வொகேட்ஸ், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸை வச்சு வாதாடி சிபிஐ விசாரணை வாங்கி இப்போதைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா குற்றவாளிகள் காலில் விழுந்து, தனியா வரவழைச்சு காலில் விழுந்து 20 லட்சம் கொடுத்து சாட்சியை கலைச்சிருக்க நீ. ஓகே, மிகப்பெரிய குற்றம். பொது வழியில நீ மன்னிப்பு கேட்டுட்டு இதை செஞ்சிருந்தேன்னா உன்னை மக்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. பொது வழியில நீ வந்து நாடகம் பண்ணிட்டு, பொது வழியில ஒட்டுமொத்த குற்றத்தையும் திமுக மேல போட்டுட்டு, தமிழக காவல்துறை மேல போட்டுட்டு, செந்தில் பாலாஜியை ரவுடின்னு சொல்லிட்டு, ரவுடியா போய் எல்லாரையும் கத்திய வச்சு கிழிச்சாருன்னு சொன்ன. இல்ல விஜய் சொல்றாரு, நறுக்குன்னு நீதிமன்றம் இவங்களதான் குட்டி இருக்கு. என்ன குட்டி இருக்கு? நீதிமன்றம் எப்படி கூட்டுச்சு? எதுக்கு விசாரணை கமிஷன்? எந்த நீதிமன்ற இடைக்கால தீர்ப்பு கொடுத்துச்சுன்னு தெரிய வேணாமா உனக்கு? நறுக்குன்னு எப்படி கூட்டுச்சு? இது இடைக்கால தீர்ப்பு தானே.
எதை பேசிஸ்ல கொடுத்துச்சு அந்த மகேஸ்வரி என்ற நீதிபதி எதை பேசிஸ்ல கொடுத்தாரு? உன் தீர்ப்பு கொடுத்த 2வது நாள் என்ன சொல்லி கொடுத்தாரு? அடுத்த தீர்ப்பு உத்தரப்பிரதேசனுடைய கோர்ட் தீர்ப்பை, ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன பண்ணாரு? ரத்து பண்ணாரா இல்லையா? என்ன ரத்து பண்ணாரு? ஹைகோர்ட் ஒரு தனி மனிதன் மாநில காவல்துறையை நம்பலன்னு சொல்லி குற்றச்சாட்டை எழுப்புனா அதை நம்பி நீ சிபிஐக்கு உத்தரவிடுவியா? சிபிஐக்கு வர வேலை இல்லையா? எந்த சூழ்நிலையில சிபிஐக்கு உத்தரவிடணும்னு ஒரு பட்டியல் இருக்கு. ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 32 வயலேஷன் இருக்கா? ஆர்டிகல் 266 வயலேஷன் இருக்கா? காவல்துறை, மாநில காவல்துறை ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறது என்ற நம்பப்படுகிறதா? இப்படிப்பட்ட சூழல்ல இருந்தா தான் நீ மாத்தணும். ஹைகோர்ட் போட்ட உத்தரவை ரத்து பண்ண மகேஸ்வரி தான் 2 ஃபோர்ஜரி பெட்டிஷனை வச்சு ஒருத்தருடைய சிபிஐ விசாரணை 2 ஃபோர்ஜரி பெட்டிஷன் உருவாக்கி கொடுத்தது யாரு? பிஜேபி அட்வொகேட்டும் ஏடிஎம்கே அட்வொகேட்டும், ஏடிஎம்கே காரங்களும் சேர்ந்து இந்த 2 ஃபோர்ஜரி பெட்டிஷனை வச்சு தீர்ப்பு கொடுத்த மகேஸ்வரி சிபிஐ பெட்டிஷனுக்கு மாத்துறாரு. அவர் தான் தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை கமிஷனை நீ எப்படி உனக்கு வரம்பு மீறி நீ இன்னொரு கேஸ் மதுரையில் இருக்குமோ நீ எப்படி அதுக்கு உனக்கு கொடுத்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் த ரோட் ஷோ, அதை மீறி நீ எப்படி கருத்து சொல்லலாம்? அதையும் ரிஜிஸ்ட்ரார்ட்ட கேட்டிருக்காங்க. இன்னும் பதில் சொல்லல ரெஜிஸ்டர். ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் தான் பதில் சொல்லணும். ஒரு நபர் விசாரணை கமிஷன் மாநில அரசு அமைச்சிருக்கு, அதை கலைச்சிருக்காங்க. ஓகே, எஸ்ஐடிய கலைச்சு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. இதுவே கொஸ்டின் மார்க்ல இருக்கு. இதுவே அப்பீலுக்கு போகும். நாளைக்கு அப்பீல் போய் இதுக்கு மேல இருக்கக்கூடிய பெஞ்சில் போச்சு, அப்பீலுக்கு போச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படும். யார ஒரு நபர் விசாரணை கமிஷன் நாணயமா போட்டிருக்கு? பிஜேபி அரசு யார போட்டிருக்கு? பில்கிஸ் பானு கொலை குற்றத்துல குற்றம் சாட்டப்பட்டு அந்த குழந்தையை கொன்று கற்பழித்தவர்களை குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை விடுவித்த ஒரு நீதிபதி. அவர் சொன்ன தீர்ப்பையே ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம். அந்த நீதிபதி தலைமையில உன்னை கொக்கில பிடிச்சு உள்ள வச்சிருக்கான் பிஜேபிக்காரன். நீ பிஜேபியில போய் மாட்டி விட்டுட்டு ஆதவர்ஜனா உன்னை மாட்டி விட்டுட்டு குஷி ஆனந்த் ஆதவர்ஜனாவை சேர்ந்து உன்னை மாட்டி விட்டான் பிஜேபியில. இன்னைக்கு நீ குட்டுச்சுன்னு சொல்லி உனக்கு நீயே குட்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன குட்டிக்கிட்டு இருக்க? ஸ்டாலின் இப்ப ஃப்ரீயா இருக்காரு. அங்க போய் நீ மாட்டிக்கிட்ட தம்பி, இது கூட தெரியலையா உனக்கு? அங்க மாட்டிக்கிட்ட நீ. யார கொள்கை எதிரின்னு சொன்னியோ அவன் காலில் போய் விழுந்துட்ட. நீ யார கொள்கை எதிரின்னு சொன்னியோ அவன் காலில் விழுந்து இன்னைக்கு நீ சிபிஐ விசாரணை வாங்கி இப்போதைக்கு தற்காலிகமா தப்பிச்சிருக்க. பணத்தை கொடுத்து சாட்சியை கலைச்சிருக்க. காலில் கூட்டு அவங்க காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க. 2லையும் தூக்கி முன்னே உள்ள வைக்கணும்னா இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்ட அடுத்த நிமிடம் நீ உள்ள போயிடுவ. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமேலும் உன்னை பார்த்துட்டு தமிழக அரசு சும்மா இருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? உள்ள போவ, நீ கண்டிப்பா உள்ள போவ. ஆதவர்ஜனுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இதுல ஒரு சிரிப்பு தான் வருது. விஜய் இப்படி போய் மாட்டிக்கிட்டாப்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது நான் கூட விஜய் பிஜேபிக்கு அடிமைன்னு நினைச்சேன். பிஜேபிக்கு எல்லாம் வர்றவங்களெல்லாம் நம்ம பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்லி நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இவர் இண்டிபெண்டா தான் செயல்படுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். 41 பேர் மரண சம்பவத்துல பிஜேபிக்கு இவருக்கு உண்மையான அடிமைன்னு காமிச்சிட்டாரு. ஆனா இவர் பிஜேபிக்கு மட்டும் அடிமை இல்லை. இவர் ஒட்டுமொத்த சுரண்டல் லாட்ரி அதிபர் நாட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனா என்ற ஒரு சூத்திரதாரிக்கு சூத்திரதாரியுடைய பணத்திற்கு அடிமை விஜய். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? இந்த விஜய் உன் பணத்தை நீ இதுவரைக்கும் செலவழிக்கல, ஒரு பைசா செலவழிக்கல. ஒட்டுமொத்த பணமும் ஆதவர்ஜனா பணம், மாநாட்டுக்கு ஆதவர்ஜனா பணம், ரோட் ஷோவுக்கு ஆதவர்ஜனா பணம், 41 பேருக்கு கொடுத்த பணம். தெரியாம பேசக்கூடாது சார். அப்படிலாம் நான் சொல்றேன், நான் குற்றச்சாட்டு சொல்றேன், உன் மேல குற்றச்சாட்டு சொல்றேன். நீ இல்லைன்னு மறுத்து சொல்லு, அறிக்கை விடு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காமி.
41 பேருக்கு கொடுத்த பணம் விஜயுடைய அக்கௌண்ட்ல இருந்து, விஜய் பணத்துல இருந்து போச்சா அப்படின்னு காமி. நீ மாநாடுக்கு செலவழிச்ச பணம் விஜயனுடைய அக்கௌண்ட்ல இருந்து போச்சா அப்படின்னு காமி. மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, எல்லா கட்சியிலும் தலைவர்கள் மட்டும் செலவு பண்றதுல அப்ப நீ அவனுக்கு அடிமை. பணத்துக்கு நீ அடிமை தானே. உன்னோட பணத்தை 1000 கோடி கொண்டாந்து கட்சியை அடை வச்சுட்டு போயிட்டே நீ அதை ஒரு நாட்ட. உனக்கு சுயமா இருக்கா? உனக்கு சுயமா அறிவு இருக்கா? உன்னை உட்கார வச்சு 40 நிமிஷம் பேசுறான், வடிவேலு பேசுனது மாதிரி. வந்து பாடுறா, உனக்கு மீசை இருந்தா சட்டை பிடிச்சு அடிப்பட்டான்றான். வந்து அடிச்சு பாடுறா, வந்து பிடிச்சு பாடுறா, வந்து அரெஸ்ட் பண்ணி பாடுறா. வடிவேலு தானே சொன்னாரு. அப்படியே வடிவேல் நடிக்கிற மாதிரி நடிச்சு காமிக்கிறான். நீ அவனுக்கு அவனை பேச கேட்டுட்டு 40 நிமிஷம் உட்கார்ந்துருக்க சேத்துல அடிச்ச பிண்ட மாதிரி. உனக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? அப்ப பணத்தை கொண்டு வந்து எவனா ஒரு வந்து உன் கட்சிக்கு வந்தான்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ அடிமையை கட்சியவே அடகு வச்சுட்ட அப்படின்னா உன்னை நம்பி எப்படா தமிழ்நாட்டு மக்கள் நாட்டை கொடுப்பாங்க? எப்படி கொடுக்கறது? இவன் 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 சுச்சுப்பி, இந்த லாட்டரி சீட்டுக்காரன் ஒரு சுச்சுப்பி. இந்த பணத்துக்கு நீ அடிமையா இருக்க அப்படின்னா, அடிமையாகி உன் கட்சியை அவன் கிட்ட கொண்டு கொடுத்துட்ட அப்படின்னா, நாளைக்கு நீ முதலமைச்சர் ஆனேன்னு வச்சுக்கோ, ஆயிரக்கணக்கான கார்பரேட் வந்து உன்னோட பணத்தை கொட்டுவான். அப்ப எல்லா பேருக்கு நீ தமிழ்நாட்டை வித்துட்டுல போயிருவ. நீ மோடி வித்தது மாதிரி. நீ மோடி மாதிரி பேட்டி கொடுக்க மாட்ட, மோடி மாதிரி எழுதி கொடுத்ததை பேசுவ, சொல்ற இடத்துல அழுவ, சொல்ற இடத்துல பாட்டு பாடுவ, எழுதி கொடுத்த இடத்துல விஜய் 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 விஜய்ன்னு பேசுவ. நீ மோடி எப்படி பேசுறதோ அதே மாதிரி நீ பேசுவ. மோடி எப்படி அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை அடவு வச்சாரோ, 2 பேர் விற்கிறான் 2 பேர் வாங்குறான்ன மாதிரி நாம நம்பி வளர்ச்சி நாயகன் அச்சாதின்னு சொன்னாரு அப்படின்னு நம்பி வந்து ஓட்டு போட்டோம். அடுத்த எலெக்ஷன்ல இருந்து ஒட்டுமொத்த இவிஎம்மையும் எலெக்ஷன் கமிஷனையும் கையில வச்சுக்கிட்டு எஸ்ஐஆரை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஹரியானாவை டோட்டலா கபலீகரம் எப்படி பண்ணாருன்னு ராகுல் காந்தி இப்பதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. 25 லட்சம் ஓட்டை திருடி 22,000 ஓட்டுல ஜெயிச்சு ஹரியானாவை ஒட்டுமொத்தமா 3வது முறையாக ஆட்சியில எடுத்து ஒரிசாவை பிடிச்ச, ஹரியானாவை பிடிச்ச, மகாராஷ்டிராவை பிடிச்ச, இன்னைக்கு பீகாரை பிடிக்க போற, இத்தனையும் பண்ணி இன்னைக்கு கையில மாட்டி நிக்கிறோம். எதை நம்பணும்? வளர்ச்சியின் நாயகன் என்ற ஒரு பிம்பத்தை நம்பணும். ஓட்டு போட்டோம். தமிழ்நாடு ஓட்டு போடல, அதுல ஒட்டுமொத்த இந்தியா ஓட்டு போட்டுச்சு. இன்னைக்கு இந்தியா மீட்க முடியாம தர்றான். இன்னைக்கு எல்லாரும் நம்ம எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீ வந்து ஒரு 1000 கோடியை கொண்டு வந்து உங்ககிட்ட கட்சியை கபலீகரம் பண்ணக்கூடிய நிலையில் ஆதவர்ஜனா இருந்து உனக்கு 2வது இடத்துக்கு வந்தாச்சு. ஆதவர்ஜனா இன்னைக்கு ஆதவர்ஜனா அவர் தான் 40 நிமிஷம் பேசுறாரு, அவர் தான் டிக்டேட் பண்றாரு. புஷி ஆனது கூட எழுதி வச்சதை வந்து வாதிச்சுட்டு போயிட்டாப்ல. ஆதவர்ஜனாவுடைய கட்சியில விஜய் வந்து கெஸ்ட் ரோலா இருக்காரு. அதானே உன் கட்சிய விஜய் ஆதவர்ஜனாவுக்கு அடவு வச்சிருக்காரு. நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, விஜய் வந்து தன்னை ஆதவர்ஜனாவிடம் பணத்திற்காக தன் கட்சியை டிவிகேயை அடமானம் வைத்திருக்கிறார் என்பது நன்றாக புரிந்ததா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? இன்னைக்கு இந்த விஜய் சிபிஐ விசாரணையில மாட்டி விட்டு சிக்கல்ல மாட்டிட்டு விஜய் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் வாங்கி முதலமைச்சரா வர்றதுக்கு ஆதவர்ஜனா அமாவாசை மாதிரி பிளான் போட்டிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. ஓகே, ஆதவர்ஜனாவுடைய அதிகபட்ச ஆசை துணை முதலமைச்சர் ஆயிரணும்னு. ஆனா 41 பேர் கொலைகேஸ்ல விஜய மாட்டி விட்டு பிஜேபி போய் சிபிஐல வழக்க கொண்டு கொடுத்து ஏதோ ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டாரு, ஏதோ பெரிய அற்புதம் படைச்சு விஜயை காப்பாத்திட்டாரு. ஏன்னா தலைவரிக்க ஓடி 30 நாள் தலைமறைவா இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கீங்க. யாரை பார்த்துடா தலைவரியை ஓடுறேன்னு சொல்ற? நீ முக ஸ்டாலினை பார்த்து தலைவரியை ஓட்டுன்னு சொல்றேன். ஏதாவது உண்மையா பேசு. கலைஞர் அரெஸ்ட் பண்ணும் போதும் அவர் எங்க இருந்தாருன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லா சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஃபுல்லா சொல்லிட்டாங்க, வீடியோவோட போட்டாங்க. நக்கீரன் கோபாலுடைய வரலாறு தெரியுமாடா உனக்கு? நக்கீரன் கோபாலுடைய வரலாறு தெரியுமா? எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி எத்தனை கேஸை வாங்கி இன்னைக்கு மக்களுக்காக போராடிக்கிட்டு மக்களுக்காக எழுதிக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்த டீம் வச்சு எத்தனை கேஸ் இதை வச்சு நின்றுட்டு இருக்காரு. அவர் மயிரை பிடிங்கிருவேன்னு நீ சொல்ற. நீ அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து பணம் வந்து உனக்கு
உனக்கு விளையாடுது, பணத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் மிரட்டுவ. உனக்கு விஜய் வேணா அடிமையாகலாம், மற்றவன் வேணா அடி வாங்க முடியாது. மக்கள் முட்டாள் கிடையாது, உன்னை பார்த்துட்டு தான் இருக்கான் மக்கள். விஜய் வேணா பணத்துக்கு அடிமையாகலாம். ஏன்னா அடுத்தவன் படத்துல படம் நடிச்சு அடுத்தவன் படத்துல பாலாபிஷேகம் பண்ணி அதன் மூலமா ரசிகர் கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நீ நினைச்சு வந்தவன் 1000 கோடி கொண்டு வந்தான், இல்ல 500 கோடி கொண்டு வந்தான், 2000 கோடி கொண்டு வந்தான், எவ்வளவு கோடி கொண்டு வந்தான் தெரியாது. 9000 கோடி இருக்குன்னா மாற்றின்னுக்கிட்ட. இதுல 1000 கோடி பிஜேபி கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. 500 கோடி திமுகவுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் எப்படியாவது லாட்டரியை கொண்டாடுன்னு சொல்லி இந்த ஆதவர்ஜனா முயற்சி எடுத்தது. அங்க அவங்களுடைய பாச்சா பழிக்கல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் பாச்சா பழிக்கல. திருமாவளவன்கிட்ட போய் தலித்தை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி திருமாவளவனை மாட்டி வைக்கிற பார்த்தாப்புல. திருமாவளவன் ரொம்ப விவரமான ஆளு, அவர் சாதுரியமான ஆளு, நைஸா கழட்டி விட்டார் அவர். இப்ப விஜய் தான் நம்மளுக்கு சரியான ஆளு. நமக்கு வாய்த்த அடிமை சிறந்த அடிமை, கொத்தடிமை, 3 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியாத அடிமை, எழுதி கொடுத்ததை பேசும் அடிமை, கதை வசனம் எழுதி கொடுத்தா அதை மட்டும் பேசும் அடிமை. ஓகே, நம்ம ஆட்டி விற்கும் போது ஆடக்கூடிய அடிமை விஜய். 10 நிமிஷத்துக்கு மேல பேச தெரியாது, மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியாது, எல்லாம் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். வீரவாசமா பேசினா விஜய் ரசிகர்கள் நம்மளை தான் தூக்கி பிடிப்பாங்க. இது ஒரு அணில் கூட்டம். இந்த அணில் கூட்டத்தை விஜயை வச்சே சொல்லி முடிச்சிடணும். இந்த மிகப்பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காப்புல ஆதவர்ஜனா. இதுக்கு மேல சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இது விஜய வம்பள மாட்டி விட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டம். விஜய்க்கு 3 வசனத்தை பேசியிருக்க. அந்த 3 வசனத்துக்கு பதில நம்ம அன்னைக்கே கேள்வியா கேட்டாச்சு. ஏன்டா லேட்டா வந்தேன்னா பதில் இல்லை. 12 மணிக்கு ஏன் வரேன்னு சொல்லி புஷியானது சொன்னாரு. மீடியாவில் ஏன் சொன்னாரு, ஏன் வரல நீ, பதில் இல்லை. ஏன் 7 மணிக்கு வந்த, பதில் கிடையாது. ஏன் 10,000 பேரை கூட்டிட்டு ரோட் ஷோ மாதிரி நடத்திட்டு வந்த, பதில் கிடையாது. டிஎஸ்பி சொல்லி 50 மீட்டருக்கு முன்னால நிக்க சொல்லி ஏன் நிக்கல? இதுக்கு உள்ள இன்னும் போனீங்கன்னா மிகப்பெரிய தள்ளுமுள்ள ஆயிரும், அலை மாதிரி ஆயிரும், போகாதீங்க, இங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்லி கேட்கல. இத்தனை குற்றத்தையும் செய்து 41 பேர் உயிரிழப்பு காரணமான விஜய் குற்றவாளி இல்லாம ஒரு சின்ன ரிமோர்ஸ் கூட இல்ல, வருத்தம் கூட தெரியல. நீ எப்படினா தலைவன்? ஓடியவன் தலைவனா? சரி, செந்தில் பாலாஜி சதி செய்தார், திமுக சதி செய்ததுன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, அதுக்கு ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் ஏன் சதி செய்தாருன்னு அந்த ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதானே? நீதான் 60 கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்கீல்ல, எங்க அந்த ப்ரூஃப்? கத்தியை வச்சு கிழித்தார் செந்தில் பாலாஜி ஆட்கள், எங்க அந்த ப்ரூஃப்? மிளகாப்பொடியை தூவுனாங்க, எங்க அந்த ப்ரூஃப்? கொடுத்துருக்கலாம்ல, நீயே சதி செய்தாருன்னு சொல்லலாம்ல. சுப்ரீம் கோர்ட்ல போய் சதியெல்லாம் இல்ல, இது விபத்து, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இது ஒட்டுமொத்த பொறுப்பு மாவட்ட செயலாளர் இருக்கு, மாவட்ட செயலாளர் காட்டி கொடுத்துட்டு ஓடினவங்க தான்டா நீங்க. நீ எங்க கூட்டத்துக்கு போனாலும் மாவட்ட செயலாளர் தான் எஃப்ஐஆர்ல கொலைகேசில் மாட்டுவான். அப்ப விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் குடும்பம் கொலைகேசில் மாட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்து போராட்டத்தில் 100 பேர் சாவான், 20 லட்சம் கொடுத்தா போதும். போதுமா? மக்களும் மறந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவனெல்லாம் வீட்டில் வெட்டியா இருக்கானோ அவனெல்லாம் அனுப்பி விட்டு சாகடிச்சா 20 லட்சம் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஒரு 10 லட்சம் கொடுக்கும், 30 லட்சம் எப்படி கிடைக்கும்? அனுப்புங்க, போய் ஒட்டு மொத்தமா போங்க. உங்களுடைய சாவில் ஒருத்தன் பொதுக்குழு கூட நடத்துறான், உங்களுடைய சாவில் ஒருத்தன் அரசியல் கட்சி நடத்துறான், உங்களுடைய சாவில் ஒருத்தன் அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறான் பணத்துக்கு. இதுக்கு மேல என்னங்க? கேவலம் அல்ல, வெக்கம் அல்ல? கொஞ்சமா சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா உனக்கே விஜய்க்கே வெக்கமா இல்ல? சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தேன்னா உன்னை நீ விற்கலாமா? ஆதவர்ஜனாட்ட பணத்துக்கு விற்கலாமா? நீ உனக்கு உண்மையா இருக்கவன் புஷியானது. அந்த ஆளு மேல ஏகப்பட்ட குறை சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையா இருந்தாலும் இந்த புஷியானந்த் தானே. இன்னைக்கு அந்த ஆளுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? என்ன நிலைமை? நிறைய விஷயங்களை பயன் முடியும். நன்றி சார். மிக்க நன்றி.